Hi guys, hope you are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எங்களுக்கு அசைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்குது. ஸோ அதுக்கு தான் மார்னிங் எழுமினத்துலேருந்தே நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். எங்களுக்கு இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேட்டிவில் தான் கிளாஸ் ரூம் டெஸ்ட். இது பார்த்தோம்னா எங்களுக்கு 2 மணிக்கு தான் போட்டிருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஹாஸ்டல்லே எடுக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு பிறகு லஞ்ச் தான் ஃபெக்கால்ட்டி கேண்டீனில் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 2 மணிக்கு கிளாஸ் ரூம் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால உண்மையாகவே சோறு சாப்பிட்டு எக்ஸாமுக்கு போக இல்லாது போனால் எப்படியும் தூக்கம் போகிறேன். அதனால தான் நான் இன்றைக்கி தோசை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எங்களோட கிளாஸ் ரூம்லேருந்து இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். இது பார்த்தோம்னா எக்ஸாம் இல்லை, எங்களுக்கு அசைன்மெண்ட் தான். இப்படி கிளாஸ் ரூம் டெஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக எக்ஸாம் ஹாலுக்கும் போயாச்சு. எக்ஸாம் ஹாலில் போன உடனே எங்களுக்கு பேப்பரை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ரூமுக்கு போகணும். அடுத்த கிளாஸ் ரூம் டெஸ்ட் பார்த்தோம்னா எங்களுக்கு 21ஆம் தேதி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். இன்றைக்கி போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு திரும்ப படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். நிறைய பேர் என்னோட கமெண்ட் பாக்ஸில் பொதுவாக கேட்குற கேள்வி உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நான் அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடியாக இருந்தேன். என்னென்னு சொன்னால், இன்னும் ஓஎல் எழுதுகிற பிள்ளைகளுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு என்னோட இந்த வீடியோவை பார்த்தா சம்டைம்ஸ் மோட்டிவேஷன் ஆகி அவங்களுக்கு என்ன செய்யலாம், படிக்கலாம். அப்படிங்கிறதுனால என்னோட ரிசல்ட்ஸை நான் டே உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னோட ஓஎல் ரிசல்ட் சீட் தான் இது. இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடுவாங்க இல்லையா, அப்படியே எடுத்து கொண்டே தான் இது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் 6 சப்ஜெக்ட் மெயினாக இருக்கும் ஓஎலுக்கு. நம்ம 3 சப்ஜெக்ட் எங்களோட பாஸ்கெட் சப்ஜெக்டை நாம் சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தோம்னா என்னோட பாஸ்கெட் சப்ஜெக்டில் தமிழ் லிட்ரேச்சர், அடுத்தது ஜியோக்ரஃபி, அடுத்தது ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். நிறைய பேர் இதை எடுத்திருப்பீங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 9 பாடத்துலேயும் நாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எங்களோட இந்த ஓஎல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. நான் நினைக்கிற மாதிரி ஓஎல் எழுதுகிற பிள்ளைகளுக்கு இன்னும் 1 மாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 28 நாள் அப்படி தான் இருக்கும். இருக்கிற நாளுக்குள்ளே உங்களோட டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஃபோக்கஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும். நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சிலவங்க இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்கிற டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் எந்தெந்த சப்ஜெக்ட் நாம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுலேயும் தான் நாம் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் தங்கி இருக்கும். ஓஎலை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிஸ்டத்தில் 2வது தடை தாண்டல் போட்டி பரீட்சை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. முதலாவது நம்ம ஸ்காலர்ஷிப் எழுதுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் 30 நாள் தான் இருக்குது, என்னால் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபெடப் ஆகிடாமல் இருக்கிற டைமை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பாஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறது மிக முக்கியமான ஒன்று. பாஸ் பேப்பர்லேருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் பார்த்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிரேட் 10ல் நீங்கள் படித்த விஷயங்களை இன்னுமே கொஞ்சம் நிறையவே ரீகால் பண்ணிக்கோங்க. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு 60% கேள்வி எங்கே வரப்போகுதுண்டா உங்களோட 10ஆம் ஆண்டுலேருந்து தான் வரப்போகுது. ஸோ கைஸ், நல்லா படித்தோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் கட்டாயமாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும். இந்த ஓ லெவல் படிக்கிறதுலையோ இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சப்ஜெக்டெல்லாம் விளங்கி கொள்றதுலையோ ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இதை எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நிறைய டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணினதையும் உங்களோட ஷேர் பண்ணுவேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 மாதம் அப்படின்னு சொல்கிறது இந்த 9 பாடத்தையும் படிக்கிறதுக்கு மிக கூடுதலான ஒரு காலமாகவே நம்ம பார்க்கலாம். ஏண்டா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா. இருக்கிற சப்ஜெக்டெல்லாம் நம்ம திரும்ப ரிவிஷன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பாஸ் பேப்பரை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே முழுக்க நாம் என்ன செஞ்சிடலாம்னு சொன்னால் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்ஸை எடுத்துடலாம். இப்போ சியில் இருக்கிறவங்க பிக்கு போகிறண்டாலும் சரி, பியில் இருக்கிறவங்க ஏக்கு போகிறண்டாலும் சரி, இந்த இருக்கிற 1 மந்த்தை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த விஷயமே இருக்குது. ஸோ இருக்கிற இந்த டைமை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பார்ப்பீங்களாக இருந்தால் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களாலையும் எடுத்துக்கொள்ளும்.
ஸோ ஓயல் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நான் இவ்வளோ விஷயம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். நல்லாவே படிங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு எஃபர்ட் போட இல்லமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு படிங்க. நாம் எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறதுல தான் எங்களோட ஃப்யூச்சர் ரிசல்ட்ஸ் வந்து தங்கியிருக்குது. ஸோ காய்ஸ், இருக்கிற டைமை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நான் எக்ஸாம் முடிஞ்சு வந்துட்டு என்னோடய ரூம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அடுத்த பிளான் வந்து எனக்கு கம்மிங் வெனிஸ்டே எங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் டெஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்குரிய பிடிஎஃப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து 2026 வந்து என்னோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நோட் புக்கில் வந்து எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வருஷம் நான் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் செஞ்சு முடிக்கலாம். இப்படியே நீங்களும் வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த வருஷத்தில் நீங்களும் செஞ்சு கொள்ளையிலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டான ஒரு திருப்பு முனையாக இந்த வருஷத்தில் அது உங்களுக்கு இருக்கலாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளவும் தான். இன்னொரு பியூட்டிஃபுல்லான vlog-ஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.